உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வேப்பிலை. அசாடிரச்சா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நீம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இந்த வேப்பிலை ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டிவைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற பல மருத்துவ குணங்களை பெற்றிருப்பதனாலே இந்த வேப்பிலையை சுத்தமாக எடுத்து பொடித்து வைத்துக்கொண்டு 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை மாலை என்று இருவேளை தேனோடோ அல்லது சுடுநீரோடோ நாம் பருகி வருகின்ற நிலையிலே முகப்பரு, மருக்கள் இவற்றிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாக, தோல் நோயிலே இருந்து நமக்கு முழுமையும் விடுதலை தரக்கூடியதாக இந்த வேம்பு உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே நமக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை தருகிறது. இதையே மஞ்சளோடு கலந்து, அதாவது வேப்பிலையும் மஞ்சளும் மஞ்சள் பொடியும் கலந்து நீரிலிட்டு குழைத்து மேலே பூசி வைத்திருந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு குளிப்பதினாலே தோலை பற்றிய அத்துணை நோய்களையும் துடைத்து எடுத்துவிட்டு தோலுக்கு நல்ல மென்மையையும் பளபளப்பையும் தருகின்ற ஒரு மருந்தாக வேப்பிலை மஞ்சள் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, த ஒபிசிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது உடல் எடை அதிகரித்த நிலை. அதிகமான உடல் எடை இருக்கின்ற போது அவர்களுடைய உள் உறுப்புகள் அந்த எடைக்கு தகுந்தாற் போல மிகுதியாக உழைக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதனாலே ஒரு டீஜெனரேட்டிவ் டிசார்டர் என்கின்ற உள் உறுப்புகளினுடைய தேய்மானத்தை இளம் வயதிலேயே ஏற்படுத்துகின்ற ஒரு அபாயம் இந்த உடல் எடை உடையவர்களுக்கு உண்டு. இந்த உடல் எடையை குறைப்பது என்பது மிகவும் சிரமமான ஒன்று என்றாலும் பார்லி என்ற அரிசி, பார்லி அரிசி நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. நோயிலே இருந்து விடுபடுவதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதாவது உடல் தேற்றி என்கின்ற வகையிலே இந்த பார்லி அரிசி கஞ்சியை நோயாளிகளுக்கு கொடுப்பது வழக்கம். ஒரு பங்கு பார்லி அரிசி எடுத்து 10 பங்கு நீர் சேர்த்து நன்றாக பஞ்சு போல வேகின்ற வகையிலே அந்த பார்லி அரிசியை காய்ச்சி அந்த சாதத்தை மட்டும் விட்டுவிட்டு நீரை மட்டும் அவ்வப்போது 1 அவுன்ஸ் அல்லது 2 அவுன்ஸ் அளவுக்கு 2-3 முறை தினம் பருகி வருவதனாலே மாதத்துக்கு 3 கிலோ அளவுக்கு உடல் எடை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும், இது ஃபேட் என்று சொல்லுகின்ற தேவையற்ற கொழுப்பு சத்துவத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி லிபிடமிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த பார்லி நமக்கு தருகிறது. அது மட்டுமல்லாமல் நல்ல எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த கோடை காலத்திலே நமக்கு பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட மாங்காய் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. மாங்கனி என்பது மிக சுவையுடைய ஒரு கனியாக விளங்குகிறது. அது பெயரிலேயே மா என்கின்ற பெரிய மாங்கனி என்று சொல்லுகின்ற பொழுது பெரிய கனி என்கின்ற ஒரு பொருளை அது உள்ளடக்கியதாக விளங்குகிறது. இந்த மாமரத்தினுடைய இலைகள் ஒரு அற்புதமான மருந்தாகி ஒரு ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆன்டி ஒபிசிட்டி என்கின்ற வகையிலே உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது திகழ்கிறது. அதனோட
ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த மா இலைகள் பெற்றிருக்கிறது. இதனுடைய சூரணத்தை உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே சர்க்கரை நோய் தணிகிறது. இந்த பிளட் ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது. வயிற்றில் இருக்கின்ற புண்களை ஆற்றச் செய்யக்கூடிய வல்லமையுடையதாக இந்த மா இலை சூரணம் அல்லது தீநீர் நமக்கு பயன் தருகிறது. அதனுடைய துளிர் இலைகள் எடுத்து அதை தீநீராக காய்ச்சி தேன் சேர்த்து கொடுக்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு கூட நாம் பாதுகாப்பாக கொடுக்கலாம். இது தொண்டைக்கட்டு, இருமல் இப்படிப்பட்ட தொல்லைகளிலே இருந்து நம்மை விடுவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த மாந்துளிர் என்பது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றது மட்டும் அல்லாமல் ஒரு ஸ்டிப்டிக் என்கின்ற வகையிலே, எமஸ்ட்ரேட்டிக் என்கின்ற நிலையிலே குருதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இதனோடு மாங்காய் என்று சொல்லுகின்ற பொழுது காயாக இருக்கின்ற நிலையிலே அதிக புளிப்பு சத்துவத்தை பெற்று விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. அதனோடு இது ஒரு ஃபேட் பர்னர் என்கின்ற வகையிலே நமக்கு தேவையற்ற கொழுப்பான ட்ரைகிளிசரைட்ஸ், எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிபிட் என்கின்ற இருவித கொழுப்பு சத்துவத்தை உணவாக இந்த மாங்காய் சென்று கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக காய் விளங்குகிறது. கனியாக நாம் உண்ணுகின்ற நிலையிலே இதில் பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக விளங்குகிறது. அதனோடு கூட விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. மேலும் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களை அதிகமாக இந்த கனி பெற்றிருக்கிறது. உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு நியூட்ரியன்ட் என்று சொல்லக்கூடிய சக்தி தரக்கூடிய ஒன்றாக மாங்கனி விளங்குகிறது. இதனுடைய கொட்டைகள் கூட மருந்தாகி பயன் தருகிறது. இதனுடைய விதைகளை நாம் எடுக்கின்ற நிலையிலே இவை மிகவும் துவர்ப்பு தன்மை உடையதாக விளங்குகிறது. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையை இந்த கொட்டைகள் பெற்றிருக்கின்றன. விதைகள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த விதைகளை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது, குறிப்பாக முன்பெல்லாம் இதை நெருப்பிலிட்டு சுட்டு கொடுப்பார்கள். இது பேதியை நிறுத்தக்கூடிய வல்லமையுடையதாக, சீத பேதியை தவிர்க்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கும். வயிற்றுப்போக்கை தணிக்கக்கூடிய ஒன்றாக மாங்கொட்டையை நெருப்பிலிட்டு சுட்டு அதனுடைய கரியை தின்பது வழக்கம். அதுபோல மாங்கொட்டையை கூட நாம் மோரில் இட்டு கரைத்து சாப்பிடுகின்ற நிலையிலே வயிற்றுப்போக்கை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதிக மாத விலக்கு, மெனோரேஜியா என்கின்ற நிலையிலே இது மாத விலக்கை, குருதியை கட்டுப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, மாவினுடைய இலை, துளிர், காய், கனி, விதை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு இந்த சீசன்ல வரக்கூடிய நோய்களுக்கு மாம்பழம், மாங்காய், மாவிலை, மாம்பருப்பு இவற்றை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வாந்தி, குமட்டல், பசியின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா மாம்பழத்தோட பல்ப் மட்டும் எடுத்துக்கணும். உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதி மட்டும் எடுத்துக்கணும். தோலை நீக்கிட்டு அதோட சுக்கு மற்றும் வெல்லம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதை சாப்பிட்டுட்டு வந்தாலே வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். பசியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இந்த மாம்பழம், சுக்கு மற்றும் வெல்லம் சேர்ந்த அந்த கலவை செயல்படும். அடுத்ததாக மாந்துளிரை நம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கான மருந்தை பயன்படுத்தலாம். நமக்கு சோர் த்ரோட் ஏற்படும் பொழுது, ஸ்ட்ரெப்டோகாக்கல் சோர் த்ரோட் ஏற்படும் பொழுது ஒரு சிறந்த ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாக இது செயல்படும். அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டினால ஏற்படக்கூடிய தொண்டை புண்ணை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். இந்த மாந்துளிர் மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மாந்துளிர், தேன். நம்ம ஒரு அரை தேக்கரண்டி அளவு தேன் எடுத்துக்கலாம். தேனில் தான் நம்ம மருந்தை வதக்க போகிறோம். பொதுவாக தேன் சூடு பண்ண மாட்டோம். நம்ம மருந்துகளுக்கு கடைசியாக தான் தேனை சேர்ப்போம். ஆனால் இந்த மருந்து தயார் பண்ணும்போது தேனில் தான் நம்ம மாந்துளிரை வதக்கணும். இந்த அளவுக்கு மாந்துளிர் எடுத்துக்கலாம். அதை சிறு துண்டுகளை நறுக்கி தேனில் இட்டு
லேசாக வதக்கிடலாம். வதங்கி அதோட நிறம் மாறும்பொழுது நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தேனில் நம்ம வதக்கும் பொழுது மாந்துளிர் நல்லா சுத்திகரிக்கப்படும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். துளிர்களில் எப்பவுமே சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மருத்துவ குணங்கள் நிறைந்த வேதிப்பொருட்கள் அதிகமாகவும் கான்சன்ட்ரேட்டடாகவும் இருக்கிறதுனால நம்ம அதோட வீரியத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தேனில் வதக்குறோம். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கக்கூடிய மருந்து அப்படின்றதுனால அதில் நச்சுத்தன்மை ஏதாவது இருந்தாலும் போயிடும். இந்த மாந்துளிரை நல்லா தேனில் வதக்கிட்டு நீர் இட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது இதே கஷாயத்தை நம்ம குடிக்கவும் பயன்படுத்தலாம். தொண்டையை கொப்பளிப்பதற்காகவும் காகுல் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது ஓரிரு நாட்கள் நம்ம பண்ணோம்னாலே தொண்டை புண் சரியாயிடும். நம்ம ஸ்ட்ரெப்டோகாக்கல் சோர் த்ரோட்காக தனியாக எதுவும் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்காது. ஆரம்ப நிலையிலே நம்ம இதை குடிச்சிட்டோம்னா ஒரு நாள்லேயே நமக்கு சரியாயிடும். நமக்கு சில நேரங்களில் வயிறில் அல்சர் இருந்ததுனாலும் இல்லை அல்லது உடல் சூடு அதிகமாக ஆகும் பொழுதும் வாயில் கொப்புளங்கள் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொப்புளங்களுக்கும் நம்ம அச்சரத்துக்கும் இது மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் வாய் கொப்பளிச்சுக்கிட்டு உள் மருந்தாகவும் நம்ம இந்த மாந்துளிரை குடிச்சிட்டு வரும்பொழுது அச்சரம் சரியாகும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். மாந்துளிர் நமக்கு கிடைக்கும் பொழுது எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாந்துளிர் பொடியை தினமும் அரை தேக்கரண்டி அளவு காலை மாலைன்னு 2 வேளையும் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள அதிகப்படியான ஊளை சதை கரையும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் மாந்துளிரை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததான் இந்த மாங்கொட்டை, மாம்பழத்தில் இருக்கக்கூடிய மாங்கொட்டையில் உடச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி பருப்பு வரும். இதை நம்ம காய வச்சுக்கணும். நாட்டு மருந்து கடையில் மாம்பருப்பு காய வச்சே கிடைக்கும். இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை காய வச்சுட்டு நல்லா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் மாம்பருப்பு பொடி. இந்த மாம்பருப்பு பொடியோட சுண்டை வற்றல் பொடி, அதோட மோர். நமக்கு வயிற்று வலி, அல்சர், பேதி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்கள் மாம்பருப்பு பொடி, சுண்டை வற்றல் பொடி, மோர். நம்ம தயிரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வெண்ணெய் நீக்கின மோர் எடுத்தோம்னா இன்னும் நல்லது. அப்படி இல்லைன்னா தயிரோட கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம். அதிக அளவு கொழுப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். இதில் சுண்டை வற்றல் பொடி, மாம்பருப்பு பொடி இவை இரண்டுமே சம அளவு சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சுண்டை வற்றல் பொடி, 1/4 தேக்கரண்டி அளவு மாம்பருப்பு பொடி. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோரை அப்படியே குடிச்சிடணும். பேதி இருக்கும் பொழுது இந்த மருந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு வேளை எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு 2 மணி நேரங்கிற கேப்பில் ஒரு 2 வாட்டி எடுத்துக்கிட்டோம்னாலே டயரியா கண்ட்ரோல் ஆகிடும். அதே போல் ஐபிஎஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தினந்தோறும் 2 முறை 3 முறை டயரி ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஒரு 18 நாட்கள் கூட இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். பெருங்குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்காகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மருந்து சாப்பிடலாம். மோரோட சுண்டை வற்றல் சூர்ணம் மற்றும் மாம்பருப்பு பொடி சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் பேதியை நிறுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, நமக்கு மிக அருமையான இல்லத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரமான மா அற்புதமான மருத்துவ குணங்களை உள்ளே பொதித்து வைத்திருக்கிறது. அதனுடைய காய்கள் நல்ல விட்டமின் சி செறிந்ததாக ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று ஒரு ஃபேட் பர்னர் என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதனுடைய இலைகள் சர்க்கரையை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது. உடல் எடையை குறைக்கக்கூடியதாக மருந்தாக விளங்குகிறது. மா துளிரை நாம் தேனோடு வதக்கி அதை தீநீராக வைத்து பருகுகின்ற நிலையிலே தொண்டையை பற்றிய நோய்கள், தொற்றுக்கள், இருமல், தொண்டை கம்மல் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தோம். வாயிலே இருக்கின்ற புண்கள், நாக்கு அச்சரம் இவற்றிலே இருந்தோம். குடலை பற்றிய குன்மம் என்று சொல்லக்கூடிய அல்சர் என்கின்ற நிலையிலே இருந்தோம். நமக்கு விடுதலை தரக்கூடியதாக இந்த துளிர்கள் விளங்குகின்றன. கனிகள் ஒரு நல்ல சத்தூட்டமாக நமக்கு விளங்குகிறது. இந்த கனியிலே இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற
பீட்டா கெரோட்டின் என்கின்ற சத்துவம் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் உடலுக்கு ஒரு டானிக் என்கின்ற உரமூட்டியாக விளங்குகிறது. அதனுடைய விதைகள் மிகுந்த துவர்ப்பு சுவை உடையது என்பதனாலே வயிற்றுப்போக்கு, குருதிப்போக்கு இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மா பருப்போடு சுண்டை வற்றல், டர்க்கி பெரி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். மாம்பருப்பு, சுண்டை வற்றல் இவை இரண்டையும் மோரோடு கலந்து காலையிலே பருகுகின்ற நிலையிலே வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடிய ஒன்றாக, டயரியா, டிசென்ட்ரி இவற்றிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இலைகளிலே இருந்து கனி வரையிலே எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.